नमो भगवते वासुदेवाय तन्वन्त्रये अमितकलशहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोकनाथाय महाविष्णुवे नमः. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி. வெல்கம் டு வைஷ்ணவி ஆஸ்ட்ராலஜி. இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா, ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்தில் உள்ள விஷயங்கள் என்ன, ஜோதிடத்தை நம்மளால் கற்றுக்க முடியுமா, ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா, இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்க சின்ன சின்ன கதைகள் என்ன, ஜோதிடத்தால் நம்ம லைஃப்பை எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்களை நான் இந்த சேனலில் சொல்லி கொடுக்க போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வேதகால ஜோதிடம் இருந்தது, பாரம்பரிய ஜோதிடம் இருந்தது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நவீன கால ஜோதிடம், இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆதி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சயின்ஸ். அது அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மனுஷங்க கோள்களுடைய நகர்வுகளை வச்சே எந்த நாளில் மழை வரும், எந்த நாளில் மழை வராது, இயற்கையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இப்போ நேச்சுரல் டிசார்டர்ஸ்லாம் எப்படி வருது, இப்போ வெள்ளப்பெருக்கு வருது, இல்லைன்னா நமக்கு சுனாமி வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வானியல் ரீதியாக கோள்களுடைய நகர்வுகளை வச்சு ஒரு கணக்கிட்டாங்க. அதுதான் வானியல் சாஸ்திரத்தையும் கணிதத்தையும் ஒரு காம்பினேஷன் பண்ணும்பொழுது வந்தது தான் இந்த ஜோதிடம். ஆக்சுவலாக ஜோதிஷம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. ஜோதிஷம் அப்படின்னு என்னன்னா ஒளியின் படிப்பு. அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது சிலருக்கு டவுட் இருக்கலாம், ஜோதிடம்னா என்ன, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. இதில் ஒவ்வொரு கோள்களுக்குமே ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஒரு ப்ரெடிக்ஷன் உண்டு. அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம டீப்பாக எடுத்து படிக்கும்போது நிறைய விஷயத்த நம்ம கணக்கிடலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு டைம் பீரியடில் நடக்கிற விஷயங்களை, அதாவது இதிகாசங்களில் அவங்க புராணங்கள்லேயும் காப்பியங்கள்லேயும் தான் பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது காலப்போக்கில் அது எந்த விதமான மாற்றமும் அது அடையலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கப்பலில் அவங்க ட்ராவல் பண்ண போகுது, அந்த கடல் பிரயாணத்தில் அவங்களுக்கு எந்த கேலண்டரோ இல்லைன்னா லேட்டஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த திசை அறியுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்க யூஸ் பண்ணது தான் இந்த வானியல் சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி அந்த ஜோதிட முறையை. அதுலேருந்து அவங்களுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் என்ன நிகழ்வுகள் அவங்களால நடக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்ணினாங்க அப்படின்னா, சூரியனையும் சந்திரனையும் பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம்தான் குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இந்த கோள்களெல்லாம் அவங்க ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பேஸ் பண்ணியும் ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 7 கோள்களையுமே வாரங்களாக வச்சு அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரியதாகவும், அதாவது இதோட சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னா, எந்த கிழமையில் நம்ம பூமிக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சி கிரகங்களை வரிசைப்படுத்தி அவங்க நமக்கு கிழமைகளாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் கன்சல்டேஷனும் கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்டு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். இதில் நமக்கு
பேசிக்காக ஜோதிடம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை கண்டிப்பாக நம்ம இந்த சேனல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.